காலை 10 மணி ஆகியிருந்தது. 73 வயசான கமலா அம்மா தோசையும் டீயும் எடுத்துக்கிட்டு சாப்பிட உட்காரத்துக்குள்ள அப்போதே பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்து சேர்ந்தாங்க. எப்படி இருக்கீங்க கமலா அக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு கமலா அம்மா உடனே, என்னங்க அக்கா, இந்த வயசுல இப்படித்தான், உயிர் இருக்கிற வரைக்கும் நோய்களும் கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்கும், நிழல் மாதிரி விடாம பின்னாடியே வருதுங்க என்று சொன்னாங்க. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரக்கா, அப்படின்னா கமலா, நகரத்துல உங்க மருமக கிட்ட ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ பெரிய குடும்பத்தை விட்டுட்டு இங்க தனியா இருக்கிறதுல என்ன சந்தோஷம்? உங்க பெரிய அதிகாரி இல்லையா? ரொம்ப வசதியா உங்களை பார்த்துப்பாரு. நான் உங்க இடத்துல இருந்திருந்தா எப்பவோ மகன்கிட்ட போயிருப்பேன் என்று சொன்னாங்க. அதுக்கு கமலா அம்மா, இல்லக்கா, கிராமத்துல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. காலையில 2 தோசை சுட்டு சாப்பிடுவேன். நாள் முழுக்க சுகமா போயிடும். தலைவலி இல்லை, வேற பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு கவலை மட்டும்தான், சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா இந்த நாள் மலை மாதிரி நகரவே இல்லை. மணி நேரம் கணக்கா சும்மா உட்காந்தே இருப்பேன். அப்படியே உட்காந்துட்டு சோர்வாகிட்டா படுத்துடுவேன். இப்படித்தான் நாள் முழுக்க போயிடுதுன்னு சொன்னாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரக்கா இறக்கம் காட்டி கமலா அம்மாவோட கட்டில் உட்காந்து, வாழ்க்கையில பெரிய சிக்கல் இதுதான் கமலா. இளமையில வேலை அதிகம், நேரமே கிடைக்காது. முதுமையில வேலை எதுவும் இருக்காது, நேரம் தான் நிறையா இருக்கும். மருமக அவங்க உலகத்துல மூழ்கி போயிடுவாங்க. வயசான அம்மா அப்பா சும்மா உட்காந்து மரணத்துக்காக காத்திருக்கிற மாதிரி ஆகிடுது. அதுல ஒருத்தர் இருந்துட்டா இன்னொருத்தருக்கு வாழ்க்கை நரகமாக தான் மாறிடும். வாசு அண்ணா போனதுக்கு அப்புறம் உங்க முகத்துல இருந்த சிரிப்பே காணாம போயிடுச்சே. அதிகம் இல்லை, கொஞ்ச நாளுக்காவது வீட்டுக்கு போயிட்டு வந்துடுங்க, உங்க மனசு மாறும்னு சொன்னாங்க. அதுக்கு கமலாமா, ஆமா அக்கா, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நேற்று சுமன் ஃபோன் பண்ணான், அடுத்த வாரம் வரேன்னு சொன்னான். அவன் வந்ததும் என்னையும் கூடவே கூட்டிட்டு போக சொல்லிடுவேன்னு சொன்னாங்க. சுமன் 4 நாளுக்குள்ளேயே தன் அம்மா கமலா அம்மாவை பார்க்க வந்துட்டான். மகனை பார்த்த உடனே வயசான அம்மாவோட முகம் மலர்ந்து போச்சு. உடனே அம்மா மகனுக்காக சாப்பாடு செய்ய ஓடினாங்க. மகன் வந்த சந்தோஷத்துல உடம்பு சரியாயி பலவீனம் எல்லாம் மறந்து சுமனுக்கு பிடிச்ச பூரி மசால் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா மசால் செய்யும் போது கண்ணு சரியில்லாததால எவ்வளவு தண்ணி ஊத்துனாங்கன்னே தெரியல. பூரி செய்யும் போது சிலது தடிப்பா, சிலது மெல்லியா வந்துச்சு. நடுங்கும் கையால எண்ணெயில போடும்போது எண்ணெய் சிதறி கையில விழுந்து பொட்டுகள் வந்துடுச்சு. சுமன் சற்று குளிர்ந்த தண்ணியை ஊற்றி அம்மாவின் கைகளுக்கு சாந்தி கொடுத்தான். அப்போ அம்மா குற்ற உணர்ச்சியோட, என்ன செய்யறது மகனே, முதுமையில் கை கால் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, இப்போ கண்ணும் மெதுவாக சரியாக வேலை செய்யாமல் போக ஆரம்பிச்சிடுச்சு. எனக்காக எப்படியோ கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டுடுவேன், ஆனால் உனக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு சரியாக செய்ய முடியலையேன்னு சொன்னாங்க. அதுக்கு சுமன், என்னம்மா இப்படி பேசுறீங்க, நல்லாவே செஞ்சுருக்கீங்க. இத்தனை நாளுக்கு பிறகு உங்கள் கையால் செஞ்ச பூரி மசால் சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லி அம்மாவின் மனசை கஷ்டப்படாமல் இருக்க சொல்லி பாதி வயிறு நிறையாதபடி எழுந்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லி அம்மாவின் மனசை சமாதானப்படுத்த சுமன் சொன்னான். ஆனாலும் முழுசாக சாப்பிடாம பாதி வயிறு நிறையத்தான் எழுந்தான். மனசுக்குள்ள அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். இந்த நிலைமையில அம்மாவை தனியாக விட்டுட முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அம்மாவை தன்னோட கூட்டிட்டு வர சொல்லி கேட்டான். அம்மாவும் மறுக்க முடியாம சம்மதிச்சாங்க. அடுத்த நாளே கிராமத்துக்கு எல்லாரும் சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட கமலா அம்மா தன் மகனோட நகரத்துக்கு கிளம்புனாங்க. மகன் மருமக பேரன் பேத்திகளோட சேர்ந்து முதுமையை சந்தோஷமா போயிடும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு நிம்மதி கொடுத்துச்சு. தன்னை ஒரு விதத்துல பாக்கியசாலின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனா மகன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நகரத்துக்கு வந்தது பெரிய தவறுன்னு கமலா அம்மாவுக்கு சீக்கிரமே புரிஞ்சு போச்சு. அவங்கள பார்த்ததுமே மருமக ஸ்ருதியோட முகம் சற்றே மாறுச்சு. மனசு இல்லாம மாதிரி காலில் விழுந்து வணங்கினா. பேரன் பேத்திகளை பார்க்க வந்த சந்தோஷமும் அங்கேயே அடங்கி போச்சு. இருவரும் வந்து சும்மா வாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டாங்க. மகன் வீட்டில் இப்படிப்பட்ட வரவேற்பை பார்த்த கமலா அம்மா சற்றே திகைச்சு தான் நின்னாங்க. அதே சமயம் மருமகளோட சத்தம் கேட்டு உடம்புக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துச்சு. பின்னாடி இருக்கிற சின்ன ரூம்ல இருக்கிற பழைய சாமானெல்லாம் வெளியே எடுத்து வச்சு நல்லா சுத்தம் பண்ணி
அம்மாவுக்காக கட்டில போடுங்க, பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கு, அம்மாவுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு வேலைக்கார அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சோபாவை காட்டி, இங்க உட்காருங்கம்மா, டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு கமலாமா ஆமாங்கிற மாதிரி மெதுவா தலையாட்டினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வேலைக்காரம்மா டீ ட்ரேவும் சின்ன சாப்பாடும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இதோ அம்மான்னு வச்சாங்க. சுற்றி பார்த்துட்டு கமலாம்மா யாரையும் காணலையே, எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு வேலைக்காரம்மா, சாரு எங்க போனார்னு தெரியல, ஸ்ருதி மேடம் அவங்க தோழி வீட்டுக்கு சின்ன கூட்டத்துக்கு போயிருக்காங்க, குழந்தைகள் அவங்க நண்பர்களோட வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. தனியா உட்காந்து சோகமா டீயை குடிச்சிட்டு கமலாம்மா மனசுக்குள்ள யோசிச்சாங்க. நான் இந்த டீக்காக தான் இங்க வந்தனா? நகரத்துக்கு வந்திருந்தாலும் தனிமைன்னு சொல்ற வழி அவங்கள எப்பவும் விட்டு விடல. ஒவ்வொரு நொடியும் புறக்கணிப்படுற மாதிரி ஒரு உணர்ச்சி உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுடைய மகன் சுமன் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணினான். தினமும் ஒருவரை வந்து நல்லா விசாரிச்சுட்டு போயிடுவான். ஆனால் அவனுக்கு நேரம் ரொம்ப குறைவு. அம்மாவோட உட்காந்து பேசுகிற அளவுக்கு அவனுக்கு அவகாசம் கிடைக்கல. கமலா அம்மாவோட சாப்பாடு, ரூம், சுத்தம் எல்லாத்தையும் வேலைக்காரம்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் பேத்திகளுக்கு அவங்க மேலே பெரிய அக்கறை எதுவும் இல்லை. சுமன் தன் மனைவி சுத்திக்கிட்ட அம்மாவை பார்க்க சொல்லினாலும் அதுக்கே அவனோட சண்டை போடுவா. நல்லா கிராமத்துல இருந்தவங்க எதுக்கு அந்த தொந்தரவை இங்கே கொண்டு வந்து ஏன் தலையில் உட்கார வச்சிங்கன்னு சொல்லி அடிக்கடி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே சுமன் எதுவும் சொல்லாமல் இருக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த வீட்டில் கமலா அம்மாவோட மனசோட பேசுகிற ஒரே ஆள் வேலைக்காரம்மா லீலா தான். அவங்க நல்ல மனசுள்ளவங்க. அம்மாவோட தனிமையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. அவளோட கணவரும் இறந்து போயிருந்தாரு. குழந்தைகளை காப்பாற்ற இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே தன்னோட கதையையும் சொல்லுவாங்க. சில நேரம் கமலா அம்மாவோட கவலைகளையும் கேட்பாங்க. அதனால அம்மாவுக்கும் அவங்களோட மனசை ஓட்டி போச்சு. ஆனால் இந்த நெருக்கமே ஸ்ருதிக்கு பிடிக்கல. அடிக்கடி முகத்தை சுழிச்சுக்கிட்டு நாகரீகமாக இருக்கிற ஆளுகளோட தான் பேசணும், இவங்களுக்கு பேசுறதுக்கு இப்போ வேலைக்காரம்மா தான் கிடச்சிருக்காளா, எங்கிருந்து அந்த கிராமத்து அம்மாவை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னு கோவமாக பேசுவா. இந்த வார்த்தைகள் கமலா அம்மாவோட மனசை ரொம்பவே காயப்படுத்திடுச்சு. ஆனாலும் அந்த அவமானத்தை மனசுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாங்க. ஒரு நாள் லீலா வேலைக்கு வராதப்போ கமலா அம்மா ரொம்பவே கலங்கி போனாங்க. அவளை விட்டா வேற யார் இருந்தாங்க? சிரிச்சு பேச, கொஞ்சம் மனசு விட்டு பேச, அந்த நாளை கமலா அம்மா ரொம்பவே கஷ்டமாக தள்ளி போட்டாங்க. அடுத்த நாள் லீலா வேலைக்கு வந்தப்போ நேத்து ஏன் வரலன்னு கமலா அம்மா கேட்டாங்க. கேட்ட உடனே லீலாவின் கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. அழுதுகிட்டே, நேத்து என் பிள்ளைக்கு ரொம்ப மோசமாக அடிபட்டுருச்சு, அதனால ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியதாக போயிருச்சு, டாக்டர் செலவு ரொம்ப அதிகம்னு சொன்னார், அந்த அளவுக்கு பணம் என்கிட்ட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னான். அதை கேட்டதும் கமலா அம்மாவுக்கு அவன் மேலே ரொம்ப பாசமும் இறக்கமும் வந்துடுச்சு. அடுத்த நாள் காலை சுமன் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மாவை பார்க்க வந்தப்போ லீலாவுக்கு உதவி செய்ய கொஞ்சம் பணம் வேணும்னு கமலா அம்மா கேட்டாங்க. அதுக்கு சுமன், அம்மா எனக்கு லேட் ஆகுது, ஸ்ருதி கிட்ட சொல்லிடுறேன், அவன் உங்களுக்கு பணம் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே மருமக ஸ்ருதி கோவமா காலை அடிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளே வந்தா. ஏம்மா, எங்கள் பக்கம் என்ன குறை வச்சுருக்கோம், இப்போ பணம் கேட்குற அளவுக்குன்னு கேட்டா. கமலாம்மா லீலாவோட விஷயத்த சொன்ன உடனே ஸ்ருதி உடனே வெடிச்சிட்டா. ஆமாம் ஆமாம், பெரிய சொத்தெல்லாம் விட்டு போன மாதிரி பேசுகிறீங்க, இப்போது அந்த பணத்தை வேலைக்காரம்மாவுக்கு செலவு பண்ணுமா? அவன் மாத சம்பளம் வாங்குறா, அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட நான் யாருக்கும் தர மாட்டேன். அம்மா, உங்கள் வேலையை மட்டும் பாருங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. இந்த கோபத்தில் ஸ்ருதி லீலாவையும் பயங்கரமாக பேசிட்டா. இந்த மாதிரி மருமகளை பார்த்ததும் கமலா அம்மா அப்படியே மயங்கி போன மாதிரி எதுவும் பேசாமல் சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. வந்த நாள்லேருந்து ஸ்ருதிக்கு கமலா அம்மா மேலே எரிச்சல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அடிக்கடி சுமன் கிட்ட, அம்மாவுக்கு இங்கே சரியா இல்லை, அவங்கள கிராமத்துக்கே திருப்பி அனுப்பிடலாம், அங்கே அவங்க வயசு ஆட்களோட இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனால் சுமன் தன் அம்மாவை விட்டுட மனசே வரல. ஒரு நாள் சுமன் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் ஸ்ருதி கிட்ட பண நோட்டு கட்டு கொடுத்து, இதை பாதுகாப்பாக வச்சுக்கோ, மொத்தம் 2 லட்சம் ரூபான்னு சொன்னான். ஸ்ருதி அதை அலமாரியில் வச்சுட்டு பூட்டு கூட போடாமல் போயிட்டா. அடுத்த நாளே வீட்டில் பெரிய கலவரம்.
சுமன் பணம் கேட்டதும் ஸ்ருதி அலமாரியில தான் வச்சேன், ஆனா இப்ப காணாம போச்சுன்னு சொன்னான். சுமன், நீங்க வேற எங்கேயாவது வச்சிருப்பீங்க, நல்லா தேடி பாருங்க, பணம் எப்படி சும்மா மறையுமான்னு கேட்டான். அதுக்கு ஸ்ருதி கமலா அம்மாவை பார்த்து சின்ன பார்வையோட, பிள்ளைகள் பணம் எடுக்க மாட்டாங்க, நம்ம இருவரை விட்டா இந்த வீட்டில் வேற யார் இருக்கா, பணம் எடுத்திருக்க முடியும் ஒரே ஆளு அவங்க தான்னு சொன்னான். அதோட சில நாளுக்கு முன்னாடி லீலாவுக்கு பணம் வேணும்னு உங்க அம்மா கேட்டதையும் நினைவுபடுத்தினான். இதை கேட்டதும் சுமனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸ்ருதி, நீ எல்லாம் மீறி பேசுற, ஏன் அம்மாவை பத்தி இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவங்க ஏன் நம்ம வீட்டிலே திருடணும்? எனக்கு இருக்கிற எல்லாமே அவங்களோட தான்னு கத்தினான். பணம் எங்க போச்சுன்னு தெரியாம சுமன் முழுக்க குழம்பி போயிட்டான். இருவரும் வீட்டை முழுக்க தேடினாங்க, ஆனா பணம் எங்கேயும் கிடைக்கல. அப்ப ஸ்ருதி, சுமன், ஒரு தடவை என் பேச்சு கேளுங்க, அம்மா ரூம்ல தேடி பாருங்க, பணம் அங்கதான் இருக்கும், நீங்க தேடலனா நான் தேடுறேன், திருடன் தப்பிக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டே கமலா அம்மா ரூம்குள்ள நுழைஞ்சிட்டா. அதுக்கு கமலா அம்மா, அம்மா நீ என்ன பண்ற, ஏன் சாமானெல்லாம் ஏன் இப்படி தூக்கி போடுறான்னு கேட்டாங்க. அதுக்கு ஸ்ருதி, இப்ப எல்லாம் தெளிவாகட்டும், யார் என்னென்ன தெரியட்டும்னு சொல்லிக்கிட்டே கமலா அம்மாவோட பெட்டியை திறந்து துணிகளை எல்லாம் தரையில தூக்கி போட்டா. அதே சமயத்துல 2 பணக்கட்டுகளும் வெளியே வந்துச்சு. அதை பார்த்ததும் சுமன் அதிர்ச்சியில் நின்னுட்டான். அம்மா, நீங்க இப்படி செய்வீங்கன்னு கனவுல கூட நினைக்கல, பணம் அவ்வளவு தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு கோவமா சொன்னான். உடனே ஸ்ருதி, என்ன இது, இங்க 1,00,000 தான் இருக்கு, மீதி 1,00,000 லீலாவுக்கு கொடுத்துட்டாங்க போல இருக்குன்னு சொன்னான். அதுக்கு லீலா, மேடம், நாங்க ஏழையா இருக்கலாம், ஆனா திருட்டு பண்ண மாட்டோம்னு அழுதுகிட்டே சொன்னான். ஆனா ஸ்ருதி அதை கேட்கவே இல்லை. லீலாவை வேலையில இருந்து நீக்கிட்டா. சுமன் தலை குனிஞ்சபடியே ஆஃபீஸ்க்கு போயிட்டான். கமலா அம்மா மனசுக்குள்ள அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க. தன்னை பார்த்துக்க கூட வெக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு மருமக தன் தலையில பெரிய பழிய போட்டுட்டா. நான் உயிர் முழுக்க வளர்த்த என் மகனும் என் மேல போட்ட குற்றத்தை சும்மா ஏத்துக்கிட்டானேன்னு மனசுக்குள்ள உடைஞ்சு போனாங்க. வயசான அம்மாவோட மனசுக்குள்ள ஒரே அலறல், உள்ளுக்குள்ளேயே புயல் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா வெளியில காட்டிக்கிட்ட கமலாமா ஒரே மௌனம்தான். மனசுக்குள்ள எவ்வளவு காயம் இருந்தாலும் முகத்துல அதை காட்டவே இல்லை. சில சமயம் சுமனுக்கும் தோணும், அம்மா இப்படி ஒரு காரியம் செய்ய மாட்டாங்கன்னு. அதை ஸ்ருதிக்கே புரிய வைக்கணும்னு நினைச்சான். ஒரு 2 தடவை மெதுவா அந்த விஷயத்த பத்தி பேசி பார்த்தான். ஆனா ஸ்ருதி கேட்குற மாதிரி இல்லை. ஒரு நாள் ஸ்ருதி நேரடியா சொன்னான், சுமன், தவறா எடுத்துக்காத, இப்போ உங்க அம்மாவோட எனக்கு ஒத்து போக முடியல, அவங்கள கிராமத்துக்கே திரும்ப விட்டுடலான்னு நான் சொல்றேன், அப்போ அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் நிம்மதியா இருப்போம்னு. அதுக்கு சுமன் கோவமா, நீ என்ன பைத்தியமா, கிராமத்துல எல்லாரும் என்ன பெரிய அதிகாரி மகன்னு தான் அறிஞ்சிருக்காங்க, இப்படி என் வயசான அம்மாவை அந்த நிலையில தனியா விட்டுட்டு வந்தா என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன குற்றம் சொல்லுவாங்க, அதோட அம்மாவோட உடம்பு நிலையும் நல்லா இல்லை, அவங்கள தனியா விடுறது சரியில்லைன்னு சொன்னான். அதுக்கு ஸ்ருதி, சரி, கிராமத்துக்கு விட முடியலன்னா அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்துடலாம், ஆனா இனிமே அவங்களோட நான் ஒரே வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அவங்களோட இருந்தா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பாதிப்பு வரும்னு யோசிச்சியா? இதை கேட்டதும் சுமன் சும்மா இருக்குல்ல. அடுத்த நாளே அம்மாவோட துணிகளை எல்லாம் கட்டிக்கிட்டே, அம்மா, நான் ஒரு முதியோர் இல்லத்தோட பேசிட்டேன், நாளை காலை உங்களை அங்க கொண்டு போய் விட்டுறேன், இனிமே அங்கதான் நீங்க இருக்கணும்னு சொன்னான். அப்போ கமலா அம்மாவோட கண்கள் அழுது அழுது செவந்து போச்சு. அவங்க ஒரே ஒரு விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க, சும்மா, உங்க பணம் என் பெட்டிக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியலடா. முதியோர் இல்லத்துக்கு போற வழி முழுக்க கமலா அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. சும்மா, நான் எந்த தவறும் செய்யல, எனக்கு அந்த இடத்துக்கு போக மனசே இல்லை, வீட்டோட எந்த மூலையிலையாவது சும்மா கிடக்கிறேன், யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன், உங்க அப்பா போனதுக்கு பிறகு நீ தான் என் ஒரே ஆதாரம், இப்படி நீயும் என்னை விட்டுட்டா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கெஞ்சினாங்க. அம்மா எவ்வளவு கெஞ்சினாலும் சுமன் ஸ்ருதி சொன்ன பேச்சுக்குள்ள மாட்டிக்கிட்டு அம்மாவை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு வந்துட்டான். திரும்பி பார்க்க கூட இல்லை. வீட்டுக்கு திரும்பியதும் சுமன் தன் வழக்கமான வாழ்க்கையில மூழ்கி போயிட்டான். அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனதால ஸ்ருதிக்கு மனசுல கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிது. அம்மா முதியோர் இல்லத்துக்கு போய் 2 மாசம் ஆகி போச்சு. இந்த காலத்துல கமலா அம்மா 2 தடவை சுமன் கிட்ட ஃபோன் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா 2 தடவையும் ஸ்ருதி தான் ஃபோன் எடுத்துட்டு ஏதோ வேலைன்னு சொல்லி கட் பண்ணிட்டா. ஒரு நாள் சுமன் ஆஃபீஸ்க்கு கிளம்ப தயாரா இருந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. மிஸ்டர் சுமன், உங்க அம்மா பெரிய அதிகாரியோட அம்மான்னு சொல்லப்பட்ட அம்மா இப்போ இல்லைன்னு சொன்னாங்க. இந்த செய்தி கேட்டதும் சுமன் உறைந்து போயிட்டான்.
உடனே முதியோர் இல்லத்துக்கு புறப்பட்டான். ஸ்ருதியோட சேர்ந்து அங்கே போனப்போ கமலாம்மாவோட உடலை தரையில் வைக்கிறாங்க. ஆனால் சுமன் கவனிச்சது, அம்மா இறந்த பிறகும் 2 கையால் ஒரு ஃபோட்டோவை மார்போடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கைகளும் அப்படியே உறைஞ்சு போயிருந்தது. அப்போது ஒரு வயசான பெண் சுமன் பக்கம் வந்து, நீ தான் இந்த பாக்கியம் இல்லாத அம்மாவோட மகனான்னு கேட்டாங்க. சுமன் ஆமான்னு தலையாட்டினான். அந்த பெண் சொன்னாங்க, உங்கள் அம்மா இங்கே வந்த நாள்லேருந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. உங்கள் ஃபோட்டோவை மார்போடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டு நாள் ராத்திரி இல்லாமல் உங்கள் வரவுக்காக காத்திருந்தாங்க. பிறகு கொஞ்சம் தடைப்பட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, ஆமாம், ஒரு நல்ல பெண் தன் பையனோட சேர்ந்து அடிக்கடி உங்கள் அம்மாவை பார்க்க வந்தாங்க. அவங்கள பார்த்தாலே உங்கள் அம்மாவோட முகம் ஒளி வீசும். அவங்க அடிக்கடி வீட்டில் சமைச்ச சாப்பாட்டை கொண்டு வந்து அன்போடு உங்கள் அம்மாவுக்கு ஊட்டுவாங்க. ஆனால் அவங்க போனதும் உங்கள் அம்மா மறுபடியும் துக்கத்துக்குள்ளே மூழ்கிடுவாங்க. இதை கேட்டதும் சுமன் அதிர்ச்சி அடைஞ்சான். அந்த பெண் யாருன்னு. அப்போது அந்த மூத்த பெண் சொன்னாங்க, தனியாக உட்காந்து அழுதுகிட்டே உங்கள் அம்மா ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க, நான் எந்த தவறும் செய்யலை, எனக்கு எந்த குற்றமும் இல்லைன்னு, எனக்கு எந்த தவறும் இல்லைன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று ராத்திரியும் அப்படித்தான் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. நான் காலை எழுந்தப்போ கூட அதே இடத்துல அதே மாதிரி இருந்தாங்க. நான் போய் உங்கள் அம்மாவை மெதுவாக தொட்டு எழுப்ப பார்த்தேன். அதே நேரம் உங்கள் அம்மா நாற்காலியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. உடனே முதியோர் இல்லத்தோட மேனேஜருக்கு தகவல் கொடுத்தோம். டாக்டரை கூப்பிட்டாங்க. பரிசோதனை பண்ணி பார்த்தப்போ உங்கள் அம்மா இந்த உலகத்தை விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதை சொல்லிக்கிட்டே அந்த மூத்த பெண் சுமன் கையில் ஒரு கடிதத்தை கொடுத்தாங்க. இது உங்கள் அம்மா உங்களுக்காக எழுதின கடிதம். இதில் அவங்க கடைசி ஆசையும் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சுமன் அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான். ஆனால் அதில் எழுதியிருந்த ஒவ்வொரு வரியும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஒரு பக்கம் அம்மாவுக்கு தானே செய்த தவறுகளுக்காக வெக்கம், இன்னொரு பக்கம் கண்களில் கோபமும் தீயும். அந்த கடிதத்தை படித்த உடனே சுமன் அம்மாவோட உடலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பித்தான். அப்போது அவன் கத்தினான், அம்மா என்னை மன்னிச்சிடு, நான் ரொம்ப பெரிய தவறு செஞ்சுட்டேன். உங்கள் பேச்சை ஒரு நாள் கூட கேட்கல, உங்களோட உட்காந்து பேச நேரம் கூட கொடுக்கல. இப்போ தான் புரியுது என் வாழ்க்கையில் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு இதுதான்னு. அதுக்கப்புறம் கமலாம்மாவோட உடலை இறுதி சடங்குக்காக எடுத்துகிட்டு போனாங்க. மனசு முழுக்க பாரமாக இருக்க சுமன் தன் அம்மாவை கடைசி சடங்குகளை செஞ்சான். கண்ணீரை துடைக்க கூட முடியாமல் தொடர்ந்து அழுதபடியே வீட்டுக்கு திரும்பினான். சுமன் திடீர்னு இப்படி மாறிட்டானேன்னு அவன் மனைவிக்கு புரியவே இல்லை. கடிதத்தை படித்ததும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு அவளுக்கு புரியல. ஸ்ருதி அவன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே சொன்னான், சுமன் தைரியமாரு, இறந்தவங்க திரும்பி வரமாட்டாங்க, இந்த உண்மையை யாராலும் மாற்ற முடியாதுன்னு. அதை கேட்டதும் சுமன் ஸ்ருதியை கோவமாக பார்த்தான். அவள் கையை தள்ளி விட்டுட்டு சொன்னான், எனக்கு தெரியும் என் அம்மா இப்போ இந்த உலகத்தில் இல்லைன்னு. நான் விரும்பினாலும் அவங்கள திரும்ப பார்க்க முடியாது. ஆனால் அவங்க உயிரோடு இருந்தப்போ என்கிட்ட இருக்கணும்னு நினச்சாங்க, என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ கூட நான் நேரம் கொடுக்கல. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். நீ என் அம்மாவுக்கு எதிராக திட்டம் போட்ட, என் மனசில் அவங்களுக்கு எதிராக விஷத்தை ஊற்றுன. அதனால தான் மனசுக்குள்ள விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் நான் அவங்கள என்னோட வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சேன். கடைசி வரைக்கும் அவங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அவங்க எந்த தவறும் செய்யலைன்னு. ஆனால் நான் அவங்க பேச்சை ஒரு தடவையும் கேட்கல. நான் நம்பினது நீ தான். நீ என்னை மோசமாக ஏமாத்திட்ட. சுமன் இப்படி பேசுனதை கேட்டு ஸ்ருதி திடுக்கிட்டு போயிட்டான். அதே நேரம் சுமன் அவளோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், உடனே வாங்க, உங்கள் மகளை கூட்டிக்கிட்டு போங்க, எனக்கு இவ தேவையே இல்லைன்னு. அதை கேட்டதும் ஸ்ருதி அலறினான். சுமன் என்னை பற்றி இப்படி எப்படி பேச முடியும்? எங்கிட்ட இப்படி நடக்கிறதுக்கு ஏன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லையேன்னு. அதுக்கு சுமன் சொன்னான், கொஞ்ச நேரம் பொறு, இப்போ இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே தெரிய வரும். சில நேரத்தில் ஸ்ருதியோட அம்மா அவங்க பையன் மருமகளோட சேர்ந்து கோவமாக சுமன் வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்க அம்மா சத்தமாக பேச ஆரம்பித்தாங்க. ஏன் பொண்ணா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அவளை பற்றி இப்படி பேச உனக்கு தைரியம் எப்படி வந்துச்சு? எனக்கு என்ன செய்ய முடியும் தெரியுமா? அதை கேட்டதும் சுமன் கத்தினான், உங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க, ஆனால் இனிமே இந்த பொண்ணு என் வீட்டில் இருக்க மாட்டா. உங்கள் மக என்ன செஞ்சுருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். சுமன் இப்படி சத்தமாக பேசுறதை கேட்டதும் ஸ்ருதியோட அம்மா கொஞ்சம் அமைதியாக ஆனால் கோவத்தோடு சொன்னாங்க, அப்படி என்ன பெரிய தவறு என் பொண்ணு செஞ்சுட்டா? நீ அவளை வீட்டிலேருந்து வெளியே அனுப்புகிற அளவுக்கு? அதுக்கு சுமன் சொன்னான், மாமியாரே, என் பேச்சை கேட்குறதுக்கு இவ்வளோ கோவமாக இருந்தா உங்கள் பொண்ணை நேராக கேளுங்க, அவன் முகத்தை பாருங்க.
அப்போ அவங்க ஸ்ருதியை பார்த்தாங்க. ஸ்ருதி தலையை குனிஞ்சுக்கிட்டு கண்களை திருப்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா. சுமன் அப்போ சொன்னான், சரி, அவ சொல்ல மாட்டேன்னா நான் சொல்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே உங்கள் பொண்ணுக்கு என் அம்மாவை பிடிக்கவே இல்லை. இத்தனை நாளும் நான் அம்மாவை விட்டு தூரமாக இருந்ததுக்கு காரணமே உங்கள் பொண்ணு தான். இன்னும் என் அம்மா வயசான பிறகு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ உங்கள் பொண்ணு செஞ்ச ஒரு கேவலமான செயலை நான் மட்டும் இல்லை, கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுமன் தன் மாமியாருக்கு பிடிச்சு காட்டினான். அவன் அம்மா எழுதி வச்ச அந்த கடிதத்தை. இது என் அம்மா கடைசி நேரத்தில் எனக்காக எழுதினது. இதில் அவங்க மனசில் இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னான். அந்த கடிதத்தில், என் அன்புக்குரிய மகன் சுமன், நீ எப்பவும் சந்தோஷமா இரு. உயிரோடு இருந்த காலத்தில் நீ என் பேச்சை கூட கேட்கல. ஆனால் நான் நம்புகிறேன், நான் இறந்த பிறகு நீ இந்த கடிதத்தை படித்தா என் வார்த்தைகள் உனக்கு புரியும். நான் உங்கள் வீட்டுக்கு வந்த அந்த நாள்லேருந்தே உன் மனைவி என்னோட சரியாக பேசுறதுக்கு பதிலாக தினம் தினம் குத்தி காட்டுற வார்த்தைகள் தான். வேலைக்கார அம்மாவுக்கு உதவிக்காக நான் உங்ககிட்ட பணம் கேட்டதும் நீ அதை உன் மனைவி கிட்ட விட்டுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்ட. அப்போது அவள் என்னை எப்படி பேசினான்னு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு ஆதரவில்லாத விதவையோட நிலை எனக்கு புரிஞ்சதால் அவளுக்கு நான் என் தங்க மோதிரத்தை கொடுத்தேன். அதை விற்று அவள் பிள்ளைக்கான சிகிச்சை செலவுக்கு பயன்படுத்திக்கிட்டோன்னு. ஆனால் அவள் ரொம்ப சுயமரியாதையோடு இருக்கிறவ. என் கடன் அடைக்க நாள் முழுக்க உழைச்சி பணம் சேகரிச்சா. நீங்கள் என்னை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புனீங்கன்னு தெரிஞ்சதும் அந்த கடனை திருப்பி தர அவள் அங்கே வரைக்கும் வந்தா. அவள் என்னை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக நினச்சா. ஆனால் நான் தான் மறுத்தேன். ஒரு நாள் என் மகன் சுமன் என்னை அழைத்து கொள்ள வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. உங்கள் பணம் காணாமல் போனதுக்கு முந்தைய நாள் தான் நீ ஆஃபீஸ்க்கு போன பிறகு ஸ்ருதி என்கிட்ட வந்தா. அம்மா, சும்மா உட்காந்தா உடம்பு சரியில்லாமல் போயிடும், கொஞ்சம் நடந்து வரணும்னு சொல்லி லீலாவோட சேர்ந்து என்னை பார்க் நடக்க அனுப்பினான். எனக்கு அப்போ புரியல, என்னோட பேசவே விரும்பாத மருமக அந்த நாளில் ஏன் அவ்வளவு அக்கறையாக நடந்துக்கிட்டான்னு. அவள் இனிமையாக பேசுறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வெளியே போன நேரத்தில் உங்கள் பணத்தை ஏன் பெட்டிக்குள்ளே வச்சு என் மேலேயும் லீலா மேலேயும் திருட்டு குற்றம் போடுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. கடிதத்தை வாசிக்க வாசிக்க சுமன் கண் கலங்கி போனான். அப்போது அவன் சொன்னான், மாமியாரே, உங்கள் பொண்ணுக்கு என் அம்மாவை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்களோட இருந்து தப்பிக்க இவ்வளவு கேவலமான வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. அதை கேட்டதும் ஸ்ருதியோட அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா, என் பொண்ணு இப்படி செய்ய மாட்டா. அதுக்கு சுமன் பதில் சொன்னான், இது உண்மைதான். அந்த நாள்லயே நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு தங்கச்சங்கிலி கொடுத்தீங்களே, அந்த நாள் சம்பவம் தான். தங்க சங்கிலின்னு கேட்ட உடனே ஸ்ருதியோட அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா, நான் அவளுக்கு எந்த தங்க சங்கிலியும் கொடுக்கலையே. சுமன் உடனே சொன்னான், அப்படின்னா உங்கள் பொண்ணைய கேளுங்க, அவள் என்கிட்ட இது என் அம்மா கொடுத்த தங்க சங்கிலின்னு சொல்லி காட்டினா. அந்த அளவுக்கு சொன்னதும் ஸ்ருதி வியர்வை வடிய நின்னான். அப்போ சுமன் நேராக கேட்டான், உண்மையை சொல்லு ஸ்ருதி, அந்த தங்க சங்கிலி காணாமல் போன அந்த 1,00,000 ரூபாயில தானே வாங்கின இல்லையா? அதை கேட்டதும் ஸ்ருதியோட அண்ணன் அக்கா எல்லாரும் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாங்க. எல்லாரோட பார்வையும் ஸ்ருதி மேலே இருந்துச்சு. ஆனால் ஸ்ருதி தலையை குனிஞ்சபடியே சும்மா நின்னான். அப்போ அவளோட அம்மா முன்னாடி வந்து கோபத்தில் அவன் முகத்தில் 2 கண்ணை தடியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுமன் சொன்னான், என் அம்மாவோட ஒரு வார்த்தையை கூட நம்பாத நான் தான் முட்டாளு. உன் அன்பில் நான் கண்ணை மூடிக்கிட்டேன். அம்மாவுக்கு 2 பெட்டிகள் இருந்ததையும் எந்த பெட்டியில் பணம் வைக்கிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கூட நான் யோசிக்கல. பிறகு அந்த கடிதத்திலிருந்து இன்னொரு பகுதியை சுமன் வாசித்தான். என் அம்மா கடைசி ஆசை எழுதி வச்சுருக்காங்க, கிராமத்தில் இருக்கிற அவங்க வீட்டை லீலா பெயரில் மாற்றிடணும்னு. கடைசி காலத்தில் அவள் என் அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கான நன்றி அதுன்னு. மேலும் அந்த கடிதத்தில் யாரையும் குற்றவாளி ஆக்கணும்னு அவங்க நினைக்கல, தன்னை நிரபராதியாக நிரூபிக்கத்தான் எழுதுனதுன்னு. நான் என் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்தாதான் அவங்க ஆன்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும்னு எழுதுனதுன்னு சுமன் வாசித்தான். இதையெல்லாம் படிச்சுக்கிட்டே சுமன் அழுதுகிட்டே தரையில் உட்காந்துட்டான். நான் என் அம்மாவை விட்டுடாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க எங்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு முறை கூட அவங்க பேச்சை நம்பி இருந்தா போதுமேன்னு அழுதான். அதை பார்த்ததும் ஸ்ருதியோட அம்மாவுக்கும் கண்ணீர் வந்துச்சு. இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கு எனக்கு பொண்ணே இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு ஸ்ருதியோட அண்ணன் கோபத்தோட சொன்னான், இப்படி ஒரு கேவலமான காரியம் செய்யும்போது ஒரு முறை கூட யோசிக்கலையா? நான் என் மனைவி இதையே எங்கள் அம்மாவுக்கு செஞ்சுருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்?
ஒரு பக்கம் உங்க மாமியார் இருந்தாங்க, ஒரு ஏழைக்கு உதவ தங்க மோதிரம் கொடுத்தாங்க. மறுபக்கம் நீயே தங்கச்சங்கிலி வாங்குறக்கும் உன் மாமியார் கிட்ட இருந்து தப்பிக்கவும் இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டேன்னு. பிறகு சுமனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவங்க மாமியார் சொன்னாங்க, மகனே, உனக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு புரியுது. உங்க அம்மாவுக்கு நடந்ததையெல்லாம் மறக்க உனக்கு ரொம்ப சிரமமா தான் இருக்கும். ஆனா நான் உன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என் பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. உங்க அம்மாவும் நீயும் உன் மனைவியும் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஸ்ருதிக்கு தன் செய்த தவறு எவ்வளவு பெருசு என்பதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. தானே தன் குடும்ப வாழ்க்கையில தீய வச்சுக்கிட்டேன்னு நினைச்சா. மாமியாரை இப்படி சித்திரவதை செய்ததால அவங்க எவ்வளவு துன்பப்பட்டாங்கன்னு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அம்மா கடைசி காலத்துல லீலா செஞ்ச சேவையை நினைச்சு சுமன் கிராமத்துல இருக்கிற அம்மாவோட வீட்டை லீலா பெயர்ல மாற்றினான். அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சு ஸ்ருதியா வீட்டுல இருக்க விட்டான். ஆனா மனசுல இருந்து அவளை மன்னிக்கவே முடியல. ஸ்ருதி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சுமன் மனசுல தன்னோட இடத்த மறுபடியும் பிடிக்க முடியல. ஒருவேளை அது இனிமே சாத்தியமே இல்லாம போச்சு. இந்த கதையில யாரு சரி யாரு தவறுன்னு விட ஒரு அம்மாவோட மனசு எவ்வளவு வலியோட உடைஞ்சதுன்றது தான் முக்கியம். உயிரோடு இருக்கும்போது மதிக்காத அன்பு இழந்த பிறகுதான் அதன் அருமை புரியுதுங்கிறது தான் இந்த கதையோட மிகப்பெரிய சோகம். அம்மா இருக்கும்போதே ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம், ஒரு நம்பிக்கை, அதுதான் அவங்களுக்கு உலகமே. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் இன்னும் இருக்கும்போதே மதிச்சு வச்சுக்கலாம். இந்த கதை உங்கள் மனசுக்கு தொட்டிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் எண்ணத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உண்மை வாழ்க்கை கதைகளுக்காக டேக் கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.